வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் முக்கியமான திருவிழாக்களான சப்பரதம், தேர் தீர்த்தம் மற்றும் பூங்காவனம் போன்ற திருவிழாக்களை முன்னிட்டு போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதான உற்சவங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பெருமளவு மக்கள் கலந்து கொள்வது வழமை. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அதிகளவான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை ஆலய வீதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. பக்தர்கள் தமது உடைமைகளையும் தம்முடன் அழைத்து செல்லும் குழந்தைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளும்படி போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒப்புக்கொள்ளப்பட்டு MCA கொடுப்பனவை உடனடியாக வழங்கு என்ற கோரிக்கையை முன்வைத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் இன்றைய தினம் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டனர். நாடு முழுவதும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்கள் இந்த அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை நடாத்தியமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது நீக்கிவிடப்பட்ட 20% உடனடியாக வழங்கு, அதிகரிக்கப்பட்ட இடர்கடனை உடனடியாக வழங்கு, மக்களாட்சி அரசாங்கம் பேச்சுவார்த்தையை தவிர்த்து வருகின்றது, அதிகரிக்கப்பட்ட வரவு செலவு முன்மொழிவுகளுக்கு பல்கலைக்கழகங்கள் தகுதி இல்லையோ போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை தாங்கியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் நேற்றைய தினம் நீர்க்குழாய்களை மண்ணில் புதைக்கும் பணிகளுக்காக நிலத்தினை அகழ்ந்த போது ஒரு தொகை துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. குழாய்களை புதைப்பதற்காக நிலத்தினை அகழ்ந்த போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் உரைப்பை ஒன்று காணப்பட்டதை அடுத்து கொடிகாம போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த உரைப்பையை மீட்டு சோதனையிட்ட போது அவற்றுக்குள் வெடிக்காத நிலையில் துப்பாக்கி ரவை கோர்வைகள் காணப்பட்டதை அடுத்து அவற்றை மீட்டு கொடிகாம போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர். அவற்றுள் 1393 துப்பாக்கி ரவைகள் காணப்பட்டதாகவும் அவற்றினை நீதிமன்றில் பாரப்படுத்தி நீதிமன்ற உத்தரவில் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க உள்ளதாக தெரிவித்தனர். முத்து ஐயன் கட்டுக்குளத்தில் இருந்து குடும்ப தலைவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் கைதான 4 இராணுவத்தினரையும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுக்கப்பட்டது. ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரனுடன் சேர்ந்து 11 பேர் அடங்கிய சட்டத்தரணிகள் வழக்கில் முன்னிலையானார்கள். சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட 4 இராணுவத்தினருக்கும் விதிக்கப்பட்டிருந்த விளக்கமறியல் உத்தரவை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் படிப்படியாக ஒரு வணிக திட்டத்துடன் அபிவிருத்தி செய்யப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் உறுதியளித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க அடுத்த ஆண்டு நடுப்பகுதிக்கு முன்னர் விமான நிலைய ஓடுபாதையை பெரிதாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நிதி நெருக்கடி காரணமாக பாரிய விரிவாக்கத்தை மேற்கொள்ள முடியாது. சுமார் 130 பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய விமானங்களை தரையிறக்க வசதியாக ஓடுபாதையை விரிவுபடுத்த எதிர்பார்க்கின்றோம். மத்தள விமான நிலையம் போன்று அல்லாது யாழ்ப்பாண விமான நிலையத்தை ஒரு வெற்றி கதையாக மாற்ற உறுதி பூண்டுள்ளோம். எதிர்காலத்தில் யாழ்ப்பாண விமான நிலையத்திற்கு விமான நிறுவனங்களை ஈர்ப்பது மற்றும் விமான போக்குவரத்து கட்டணத்தை மேலும் குறைப்பது குறித்தும் அரசாங்கம் பரிசீலிக்கும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தேவையான தரநிலைகளை பூர்த்தி செய்யாது கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற நபர்கள் இனி ஆசிரியர் சேவையில் இணைக்கப்பட மாட்டார்கள் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தனியார் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் கல்வி இளங்கலை பட்டங்களின் தரத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கு தேசிய தர நிலைகளுக்கு இணங்கும் பட்டங்கள் மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் நடந்தபோது அரசாங்கத்தில் இருந்த 3வது பலம் பொருந்திய நபர்தான் சஜித் பிரேமதாச. ரஞ்சித் மதும பண்டார பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்தார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்களை வெளியிட வேண்டியுள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்துக்கு வந்தால் அவை வெளியிடப்படும்.
இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது. பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் அதில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற சம்பிரதாயங்கள் மற்றும் சட்ட நடைமுறைகளுக்கு அமையவே நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட வேண்டும். அதை உறுதிப்படுத்திக் கொள்வதே நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்கும் தரப்பின் முதன்மை பணியாக இருக்க வேண்டும். எதிரணிகள் உரிய வகையில் முதலில் பிரேரணையை கொண்டு வரட்டும். அவ்வாறு கொண்டு வந்தால் அது தொடர்பான விவாதத்தில் நாம் மகிழ்வுடன் பங்கேற்போம். ஏனெனில் விவாதத்தின் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முக்கியமான பல தகவல்களை வெளியிட வேண்டியுள்ளது. விசாரணைகள் முறையாக இடம்பெற்று வருவதால் நாடாளுமன்றத்தில் இதுவரையில் வெளியிடப்பட்ட தகவல்களுக்கு அப்பால் மேலும் பல விடயங்களை எம்மால் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் நடந்தபோது அரசாங்கத்தில் 3வது நபராக சஜித் இருந்தார். ரஞ்சித் மத்தும பண்டார சட்டம் ஒழுங்கு அமைச்சராக செயற்பட்டிருக்கின்றார். இவர்கள் தொடர்பிலும் குறிப்பிட பல விடயங்கள் உள்ளன. இவர்களால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் எவை? கைது செய்யப்பட்ட நபர்கள் யார்? விசாரணைகளுக்கு என்ன நடந்தது என்பன பற்றி எம்மால் குறிப்பிட முடியும். அதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரப்போகும் எதிரணிக்கு நன்றிகள் என்றார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.